அனுபவங்களிலிருந்து வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை பெற முடிகிறது. வாழ்க்கையில உங்களுக்கான மிக சிறந்த விஷயம் என்ன அப்படிங்கறத பத்தி என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உண்மையிலேயே நமக்கு ஏற்படும் அனுபவங்களே நமக்கான பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். அனுபவங்கள் வெறுமனே ஓய்வு நேரங்கள்ல அசை போட்டு பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, அது நமக்கான சிறந்த வாழ்க்கை பாடங்களா இருந்து பல வழிகள்ல நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு காரணமா விளங்கும் வலிமையுடையது. நம்மள பெரும்பாலானோருக்கு மறக்க முடியாத சில அனுபவங்கள் சில வழிகள்ல மாற்றத்துக்கு காரணமா அமைது. வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களும் வழிகாட்டுதல்களும் நமக்கு வெவ்வேறு நிலைகள்ல கிடைச்சாலும் அனுபவமே மிக சிறந்த ஆசானா இருக்கு. பொதுவா அனுபவமானது 2 வழிகள்ல நமக்கு கிடைக்குது. நேரடியா நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படும் அனுபவங்கள் மற்றும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில இருந்து நாம கத்துக்கிற பாடங்கள். இந்த அனுபவ அறிவை தேவையான இடங்கள்ல பயன்படுத்தும் போது நம்மளுடைய செயல்பாட்டின் தரம் மற்றும் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகரிக்குது. எது மேலேயாவது உங்களுக்கு முழுமையான புரிதல் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சா அதை அனுபவிச்சு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். சூழ்நிலையை பொறுத்து உங்களுடைய அனுபவமானது நல்லதாகவோ இல்ல வலி நிறைந்ததாகவோ இருக்கலாம். அந்த நேரத்துல அதன் தன்மை வேறுபட்டதா இருந்தாலும் பின் நாட்கள்ல அந்த அனுபவம் நம்மளுடைய செயல்களுக்கு நன்மை கொடுக்கிறதாகவே அமையும். அதோட இதன் மூலமா தேவையில்லாத பல இடையூறுகளை நம்மளால தவிர்த்திட முடியுது. பொதுவா நாம நம்மளுடைய அனுபவங்களை பத்தி பெருசா யோசிச்சு பார்த்ததில்ல அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். ஆனா அனுபவங்களை பத்தி நாம சரியான சிந்தனைய மேற்கொள்ளணும் அப்படின்னும் அதற்கான குறிப்புகளாக சில கேள்விகளை நம்ம கிட்ட கேட்டுக்கணும் அப்படின்னும் வலியுறுத்துறாரு ஆசிரியர். இங்க என்ன நடந்தது, அதையே நான் ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்சேன், அதையே நான் வெறுக்கிறேன், என்ன பத்தின விஷயங்களா நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன, எதிர்காலத்துல வித்தியாசமா எதை நான் செய்ய போறேன், இந்த மாதிரியான கேள்விகளின் வாயிலாக நம்மளுடைய அனுபவத்தை மறுபடியும் மறுபடியும் நம்மளுடைய எண்ணங்கள்ல நீந்த செய்து அதன் மூலமா செயல்பாடுகளின் மேம்பாட்டை மேற்கொள்ளணும். அனுபவத்துக்கு ஈடான மாற்று வேற எதுவுமே இருக்க முடியாது அப்படிங்கறதே ஆசிரியருடைய வாதமா இருக்கு. பிரதான கருத்துக்களின் சுருக்கம். வெளிப்புற காரணிகளை விடவும் நமக்காக நாம ஏற்படுத்திக்கிற மாற்றங்களே சிறப்பானது. கேள்வி கேட்கறதுல உள்ள ஆர்வத்தை வளர்த்துக்கிறது நிச்சயமா நமக்கான சிறந்த மாற்றமா இருக்கும். கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களோட வாழ்நாள் முழுமைக்கும் பயணிக்கணும். நமக்கான சூழ்நிலைய சரியா அடையாளம் கண்டுபிடிக்கிறதும் திறம்பட அதை கையாளுறதுமே முக்கியமானது. விரும்புறத செய்யறத விரும்புறதுமே நமக்கான ஆற்றலின் அளவை அதிகரிக்க செய்யும். அனுபவங்களின் வாயிலாக நாம கத்துக்கிற பாடமே நம்மள சிறப்பா வழிநடத்தக்கூடிய ஒன்று. இந்த புத்தகத்தை எப்படி பயன்படுத்துவது? இதுவரைக்கும் நீங்க அடைந்த வெற்றிகள் போதாது, இன்னும் பெரிய பெரிய வெற்றிகளை வசப்படுத்தி வாழ்க்கைய இப்போ இருக்கிற நிலையில இருந்து அடுத்த கட்டத்துக்கு மேம்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா? அப்படின்னா இந்த புத்தகத்தின் யுக்திகளை பயன்படுத்துறது நல்ல பலனை கொடுக்கும். மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழவும் குணநலன்கள்ல சிறந்த நபரா திகழவும் இதுல சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகள் நிச்சயமா உங்களுக்கு உதவும். தனிப்பட்ட வாழ்க்கை முன்னேற்றம், குடும்பம், உறவுகள், வேலை மற்றும் தொழில் அப்படின்னு எல்லாத்துக்குமே சிறந்த பயன்பாடா இருக்கும் இந்த புத்தகம்.